ஐ லவ் யூ விஜய் சொல்லு. தெரியுது, நீ மூடு. ஸோ இந்த ஸ்பீச் பற்றி சொல்கிறதுக்காக இருக்கும்ல. நீங்களாம் சொல்லிட்டு அரசம் வந்தீங்க, அவ்வளோதான். ஒரு மந்த் கஷ்டமாயிட்டு ஐயா. ஒரு கார்டுக்கு 2 பேர் தான் சொன்னாங்க. இப்போ பார்த்தா ஒரு கார்டுக்கு ஒரு ஆள் தான் ரொம்ப கஷ்டமாயிட்டு எங்களுக்கு. ஸ்பீச் பார்த்து நல்லா இருந்துச்சு. எதிர்காலத்துக்கு இது ஒரு நல்ல ஸ்பீச் தான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது போய். பாண்டிச்சேரி சீன் நல்லா இருக்குன்றாரு, ஆனால் அதுக்கு ஒரே சொல்கிறாரு. பாண்டிச்சேரியில் பாத்ரூம் வசதி இல்லைன்றாரு, பார்க்கிங் வசதி இல்லைன்றாரு. பார்க்கிங் வசதி இல்லைன்றாரு. எப்படி அது பார்க்கிங் வசதி, பாத்ரூம் வசதி, கடுப்பு வசதி, எல்லா வசதியும் இருக்குது மக்கள்கிட்ட. நம்ம பாண்டிச்சேரி பற்றி நம்ம பேசணும். பாண்டிச்சேரி 2 கேட்டாரு, பார்க்கிங் வசதி இல்லைன்னாரு, கடுப்பு வசதி இல்லைன்னு 2மே இருக்குது. நாங்கள் முற்றிலுமாக நாங்கள் பேச்சா மறுக்கிறோம். அவ்வளோ. ஆனால் எல்லா வசதியும் இங்கே இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. பார்க்கிங் வசதி இல்லைன்றாரு. இப்போ ஒரு மீட்டிங் போட்டார் இடம், அது பார்க்கிங் தான். ரேஷன் பொருட்கள் ஒழுங்காக வராதா குறை சொல்லு. வீட்டிலே ரங்கசாமி ஃபோட்டோவும் கவர்னர் ஃபோட்டோவும் சேர்ந்து எல்லா வீட்டுக்கும் வருது. நான் உப்புல நான் பாண்டிச்சேரியால் அவர் என்ன ஒரு தெரியும் எனக்கு. மக்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கீம் சொல்லுங்கள். மக்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்குது, இதை சொல்லுங்கள். இது ஒரு பயன்பாடு ஒன்று இருக்குது. அதை சொல்லாமல் வேறு என்ன. புதுவையில் வந்து எல்லா மக்களுக்குமான தரமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. தரமான ஆட்சியும் வந்துருக்கு, தரமான ஆட்சி நடந்தாங்க ரங்கசாமி ஆட்சி. ஐ லவ் யூ விஜய் சொல்லு. லவ் யூ தளபதி அண்ணா. தளபதி ஸ்பீச் கேட்டிங்களாண்ணா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக அவரை நேரில் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். நாங்கள் இது மாநாட்டில் தான் பார்த்தோம், அதோட இப்போ தான் பார்த்தோம். அவர் பேசுனது நல்லா இருந்துச்சு. திமுக பற்றி நிறைய விமர்சனம் பற்றி வச்சுருந்தார். இங்கே பாண்டிச்சேரியில் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்தால் கூட ஒரு பாதுகாப்பு எப்படின்றத இங்கே மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அது அந்த அரசியல் நாகரிகத்தை திமுககாரங்க தமிழ்நாட்டில் இதை பார்த்து கற்றுக்கணுன்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம். தலைவர் சொன்ன மூலம் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பீச்சாக இருந்தாலுமே என்னென்ன தேவையான கருத்தோ அது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவர் பார்த்துட்டு. அவர் பேசுனது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சரியான இது அனுமதி கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்கன்னு இந்த அரசாங்கத்தை இது பண்ணியிருக்காரு. பாதுகாப்புகள், போலீஸ் இதெல்லாம் முறையானது தான். கண்டிப்பாக சார். இங்கே பாண்டிச்சேரியில் போலீஸ்காரங்களும் சரி, பப்ளிக்கும் சரி, ரூல்ஸ் என்னவோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். யாரும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரல, பெண்கள் அதிகமாக வரல, வயசானவங்க அதிகமாக வரல. ஸோ என்ன ரூல்ஸ் சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் நடந்துக்கிட்டோம். எங்களுக்கும் எந்த அசவாதம் மாதிரி நடக்கல. போலீஸ் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் இருந்தது. வழிகாட்டினாங்க எங்கெங்கே போகணும். முன்னாடியே ப்ரீ பிளான்டாக எல்லா விஷயமும் நடந்தது. ஸோ எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர். கவர்மெண்ட்டோ போலீஸோ எந்த தொந்தரவும் இல்லை. கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போலீஸ் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கைடன்ஸ் பண்ணாங்க. பீப்புளை வந்து கரெக்டான முறையில் வழி நடத்தினாங்க. யாரையும் ஹாஷாக எதுவும் சொல்லலை. அண்ட் அடித்தடி அப்படி இப்படின்னு மிரட்டலாம் இல்லை, எதுவுமே செய்யலை. நார்மலாக எப்படி பண்ணணுமோ பீப்புளுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் 2 பேருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எம்ஜிஆரை வந்து குறிக்கோள் காட்டி தமிழகத்தில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் நின்று ஜெயிச்சார். அதே மாதிரி வரணும்ல. இப்போ இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா பாண்டிச்சேரியில் வந்து அவருக்கான ஆதரவு பெருகுமா, இல்லை வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா தமிழக வெற்றி கழகத்துக்கு? கண்டிப்பாக கிடைக்கும் சார். அதனால தான் இவ்வளோ பேர். ஸோ யூஸ்வலாக மாநாடுனாலே எல்லாருமே வந்து மணி பேஸ்டு தான் வருவாங்க. பட் இங்கே வந்து அத்தனை பேருமே வந்து தலைவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ விஜய் சாரோட ஹீரோ அப்படிங்கிறத மட்டும் இங்கே வெளிக்காட்டாமல் அவர் ஒரு நல்ல மனுஷர். அவர் இதுக்கு முன்னாடியிலே வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த க்ரௌட்ஸ் இங்கே வந்திருக்கு. ஆப்வியஸ்லி டிவிக்கே வந்தால் இட் வில் பி மோர் ஹாப்பி. இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பேசுவானே. ஒரு வாட்டி பேசுகிறப்பயே ஒரு மீது கூஸ் பம்ப் ஆகுது பேசுகிறப்ப. ஆமாம், எங்கள் எல்லா ஓட்டுமே அவருக்கு மட்டும்தான். நாங்கள் வந்து வேலை லீவ் போட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நேற்று லீவ் சொல்லி இன்றைக்கி லீவ் போட்டு வந்திருக்கோம். அவங்களும் காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்காங்க. தளபதி வெறியினாங்க. 5000 பேர் மட்டும்தான் அனுமதினாங்க. உள்ள இப்படி பாதுகாப்புகள், குடிநீர் வசதி அந்த மாதிரி எல்லாமே சரியா எல்லாமே வந்து இதாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் நெரிச்சலாகவும் இந்த கரூரில் வந்து இந்த மாதிரி ஆட்சி சொன்னாங்க. ஆனால் அந்தமாரி எதுவும் இல்லை. ஃப்ரீயாக இருந்தது, கரெக்டாக தான் இருந்தது. எந்த பிரச்சனையுமே இல்லை. தண்ணி வசதியும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே ஓகே தான். எந்த பிரச்சனையுமே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் விஜய். நல்லா இருந்தது. ஃபீல் நல்லா, அது கூஸ் பம்பாக இருந்து ஒரு ஸ்பீச் கேட்குறப்பே நல்லா இருக்கு. தளபதி மீண்டும் ஆட்சிக்கு வருவார். 2026 தமிழக வெற்றிக்காரங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். திமுக கவர்மெண்ட் கற்றுக்கிற முடியும். இந்த கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் வந்து பாதுகாப்புலாம் சரியாது. பாதுகாப்புலாம் அதான் சொல்கிறேன். பாதுகாப்புலாம் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கரெக்டாக பாதுகாப்புன்றதை கொடுத்தாங்க. அதை தான் தமிழ்நாட்டில் திமுக காரங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த அரசியல் நாகரிகம்னா என்னன்றதை அவங்க பார்த்து புரியும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு விஜய் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பேசினாலும் கேட்பேன். ஸோ இந்த ஸ்பீச்சை பற்றி சொல்கிறதுக்காக இருக்கும்ல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ. ஆக்டராக போக ஒரு பொலிட்டிஷியனாக கரெக்டாக பேசுகிறேன். பொலிட்டிஷியனாக பர்ஃபெக்டாக பேசியிருக்காரு. அங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரிக்கு நிறையா என்ன பிரச்சனைலாம் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்காக வருங்காலத்தில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், வெயிட் பண்ணி. பாண்டிச்சேரியில் உள்ள பிரச்சனைகளையும் எடுத்து பேசியிருக்காரு. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு மீனவர்களை பற்றி, காரைக்கால் மீனவர்கள், புதுச்சேரி மீனவர்களை பற்றி பேசியிருக்காரு. அதான் அந்த மாதிரி. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஒன்றும் அனுமதி கொடுக்கல, இங்கே அந்த அளவுக்கு இல்லை கவர்மெண்ட்டு அப்படின்ட்டு கவர்மெண்ட்டை பாராட்ட விதமாக பேசியிருக்காரு. காவல்துறை, இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி கெடுபடிகள் எதுவும் இங்கே இல்லையா? இல்லையா, நான் பார்த்த வரைக்கும் நம்ம புதுச்சேரி போலீஸ் வந்து
நல்லவங்க தான் எப்பயுமே. இப்போ இன்றைக்கின்னு கிடையாது, பொதுவாகவே அவங்க கரெக்டாக தான் வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கும் பிரச்சனை இல்லாமல் க்ரௌடை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, கரெக்டாக ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. 26ல் டிவிகே வெற்றி வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக டிவிக்கே தான், டவுட்டே வேணாம். என் ஓட்டு டிவிக்கே தான், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓட்டும் டிவிக்கே தான். இதெல்லாம் சொல்லிட்டு அரசன் வந்தீங்க அவ்வளோதான். ஒரு காடுக்கு 2 பேர் தான் சொன்னாங்க. இப்போ பார்த்தா ஒரு காடுக்கு ஒரு ஆள் தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. ஒரே மனசு கஷ்டமாயிட்டு ஐயா. இப்போ சரி கும்பல் உள்ள நிற்க முடியல, எங்கள் பஸ் சேரு கீரு அதை எதுவுமே நிற்க முடியல. ஆனால் வேறு நாள் விஜய் பார்த்தோம், தெரிவிக்க விட்டோம். நம்ம தான் அடுத்த வருஷம் நம்ம தான் ஓட்டு பாண்டிச்சேரியில், ஓகேவா? வெற்றி நிச்சயம். பாண்டிச்சேரியில் 6ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சதுனால நான் பெங்களூர் போயிட்டேன். பெங்களூருக்கு போனதும் நைட்டு 10 மணிக்கு செய்தி வருது, இந்தமாரி அண்ணன் வராருன்னு. உடனே என்ன பண்ணுறேன், பெங்களூர்லேருந்து ஏசி வண்டி 1500 ரூபா பிடிச்சி அங்கேருந்து வந்து காட்பாடி வந்து காட்பாடியிலேருந்து 2:30 மணி 2:20 வண்டி உடனே பாண்டிச்சேரிக்கு வந்து அண்ணனை பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் தான் எல்லாமே நல்லா செய்வார், அண்ணன் தான் வரணும். புரியல, நல்லா அருமையாக இருந்தது. எனக்கு அண்ணன்னா எனக்கு உசுறு, என் உசுரே கொடுப்பேன் அண்ணனுக்காக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன். அவர் கொள்கையெல்லாம் ஏற்புடையதாக இருக்கா? அவர் பேசுனது எல்லாமே 100க்கு 100 உண்மை. ஆனால் ரேஷன் கார்டில் எல்லாமே எதுவுமே இல்லாத இருந்தது. இப்போ தான் எலெக்ஷன் வருதுன்றதுனால எல்லாமே போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அண்ணன் வந்தால் எல்லாம் செய்வார், மக்களுக்காக செய்யணும், ஏழை மக்களுக்காக நல்லா செய்யணும். அதுதான் எங்களோட ஆசை. 26ல் புதுச்சேரியில் வெற்றி வாய்ப்பு இருக்கா டிவிக்கு? வருவார். இது தானாக வந்த கூட்டம், காசு கொடுத்து வர்ற கூட்டம் இல்லை, இது தானாக வர்ற கூட்டம். அண்ணன் கன்ஃபார்மாக வருவார். வெற்றி நிச்சயம். எங்கள் அண்ணன் வெற்றி. ஸ்பீச் பார்த்து நல்லா இருந்துச்சு. எதிர்காலத்துக்கு இது ஒரு நல்ல ஸ்பீச் தான். அது கம்மியாக இருந்தாலும் ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. ரசிகர் கூட்டம்ன்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு இல்லை, இது ரசிகர் கூட்டம் இல்லை, இது வந்து ஓட்டு போடுறதுக்கு தான். தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் புதுவையிலும் விஜய் 2026ல் வரலாம். கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்றது முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. தாவேக்காவோட கொள்கைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தாவேக்காவோட கொள்கையை இப்போ தான் தலைவர் வெளியிட்டார். 12 கொள்கைகள் என்னென்னு சொல்ல முடியுமா? மக்கள் உரிமை, பாதுகாப்பு, சம உரிமை, இதுமாரி நிறையா இருக்குது. அவருடைய கொள்கைகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா? ஏற்புடையது. 26ல் புதுச்சேரியில் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பிஜேபி தவிர்த்து எந்த கட்சி வந்தாலும் ஓகே தான் கூட்டணி. பிஜேபி திமுக தவிர்த்து எந்த கட்சி கூட்டணி வந்தாலும் ஓகே தான். என்னென்ன சொல்கிறதா? தளபதி ஸ்பீச் பார்த்தியாப்பா? இப்போ தளபதினா முறையான தளபதினா நம்ம தளபதி தானே. 2026 அண்ணன் தானே, கொடி ஏற்றியாச்சு. டிஎம்கே நம்ம சூறா ஓடுறோம், அண்ணன் வந்துட்டார், அவ்வளோதான். வந்துட்டு நம்ம தான். நம்மளுக்கு ஓட்டு இருக்கா? எங்கள் ஓட்டு விஜய் தானே, விஜய் தான். ஓட்டு டிவிக்கு தான். உங்களுக்கு இருக்கா? ஆமாம். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாரையும் போட சொல்லுவீங்க? எங்கள் வீட்டில் எல்லாம் விஜய் தானே. எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய் தானே. எங்கள் வீட்டில் கொடியே இருக்குண்ணே. எங்கள் வீட்டில் அம்மா ஒரு வாசலில் கொடி இருக்குதுண்ணே. எல்லாரும் விஜய் தானே. நீ பேசுவா அண்ணன் பற்றி 2 வார்த்தை. மாநில பொதுக்கூட்டம் நல்லா எல்லா வசதியும் இருந்தது. போலீஸ் பாதுகாப்பு, தண்ணி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. எந்த ஒரு குறையும். அவரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? அவர் வழக்கம் போல தான் எப்பயுமே. நாளே கெத்து தான். ஸ்பீச் பார்த்தீங்களா? தலைவர் ஸ்பீச் எப்படி பார்த்து நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா அருமையாக இருந்துச்சு. பாண்டிச்சேரி பற்றி பாண்டிச்சேரி சீன் நல்லா இருக்குன்றாரு, ஆனால் அதுக்கு ஒரே சொல்கிறாரு. பாண்டிச்சேரியில் பாத்ரூம் வசதி இல்லைன்றாரு, பார்க்கிங் வசதி இல்லைன்றாரு. பார்க்கிங் வசதி இல்லைன்றாரு. எப்படி அது பார்க்கிங் வசதி? பாத்ரூம் வசதி, கழிப்பு வசதி, எல்லா வசதியும் இருக்குது மக்கள்கிட்ட. ஒரு வீட்டில் மக்கள் வசதி, பார்க்கிங் வசதி, எல்லா வசதியும் இருக்குது. பார்க்கிங் வசதி இருக்குது, பாத்ரூம் வசதி இருக்குது, கழிப்பு வசதியும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? தொடர்ந்து திமுக அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு தான் வர்றாரு தமிழகத்தில். அங்கே வந்து அரசாங்கம் அந்த மாதிரி அனுமதி கொடுக்கல, ஆனால் இங்கே காவல்துறை அரசாங்கமும் அனுமதி கொடுத்துருக்குன்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அந்த அரசாங்கத்தை குறை சொன்னதாகவும் சொல்கிறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவர் தனிப்பட்ட கருத்து. அவர் குறை சொல்கிறோம். நம்ம பாண்டிச்சேரி பற்றி நம்ம பேசணும். பாண்டிச்சேரி 2 கேட்டாரு. பார்க்கிங் வசதி இல்லைன்னாரு, கழிப்பு வசதி இல்லைன்னு 2மே இருக்குது. நாங்கள் முற்றிலுமாக நாங்கள் பேச்சாக மறுக்கிறோம், அவ்வளோ. ஆனால் எல்லா வசதியும் இங்கே இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. பார்க்கிங் வசதி இல்லைன்றாரு. இப்போ அவர் மீட்டிங் போட்டார் இடம், அது பார்க்கிங் தான். தற்கும் பார்க்கிங் தான், அது பார்க்கிங் வசதி தான். ஓல்டு பார்க் இருக்குது, இந்திரா ஸ்டேடியம் பார்க்கிங் இருக்குது, இந்த துறைமுகம் பார்க்கிங், இது பார்க்கிங் தான். பார்க்கிங் வசதி இல்லைன்றாரு, கழிப்பு வசதி. ஒரு வீட்டில் கழிப்பு வசதி. ரேஷன் பொருட்கள் ஒழுங்காக வராதா குறை சொல்லுங்கள். வீட்டிலே ரங்கசாமி ஃபோட்டோவும் கவர்னர் ஃபோட்டோவும் சேர்ந்து எல்லா வீட்டுக்கும் வருது. நான் உப்புல நான் பாண்டிச்சேரியால். அவருன்னா ஒரு தெரியும் எனக்கு. சென்னை தான் அவர். ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கு ரேஷன் கார்டு வருது, நாங்கள் வாங்குறோம். ரேஷன் கார்டில் இல்லைன்னா காட்டுறேன்னா கூப்பன் கார்டில் எல்லாமே அந்த தேதி போட்டு மாதத்துக்கு எங்களுக்கு 10-20 கிலோ அரிசி வரும். அடிப்பட்ட மக்களுக்கும் போய் சேரலைங்கிறது தான் அவரோட கருத்து. நாங்களும் அடிப்பட்ட மக்கள் தான் போகிறோம்.
நாங்களும் அடிப்படை மக்கள் தான். 20 கிலோ அரிசி தினைக்கும் வருது. நீங்கள் வரலன்னா நீங்கள் மறுக்கலாம். என் பேர் காளி எப்படின்னு உப்பளம் தொகுதி ஆட்டுப்பட்டி அந்த மாதிரி தெரிவிக்கிறாங்க. நாங்கள் ரேஷன் அரிசி வாங்கி தான் வரோம். நீங்கள் காலையில் 11 மணிக்கு வந்தோம் சார். நாங்கள் 11 மணிக்கு வந்தோம். விஜய் நல்லா அழகாக பேசினார். இல்லை நாங்களே விருப்பப்பட்டு தான் நாங்கள் சார் வந்தோம். நாங்கள் ரொம்ப நல்லா அழகாக வந்தார். எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாக்கா நிச்சயமாக ஜெயிப்பார் ஒரு நம்பிக்கை. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்லதே செய்வார், நல்லதே நடக்கும். அவர் தான் வரணும். அவர் தான் எல்லாமே ஆட்சியாளனும் முதலமைச்சராக வரணும் எங்களுக்கு ஆசை. நிறைய வசதிகள் குறைவாக இருக்குது, ரேஷன் பொருள்லாம் இங்கே சரியாக வரமாட்டேங்கிற மாதிரி 2-3 குறைகளை சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே பாண்டிச்சேரியில் அப்படி இருக்கா? ஆமாம் சார், உண்மையிலேயே கண்டிப்பாக. ஆனால் மாதம் சொசைட்டியில் ரேஷன் கார்டில் வந்து எல்லாமே போடுவாங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே போடுவாங்க தான் சார். இப்போ எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரே அரிசி மட்டும் தான் போடுறாங்க. 20 கிலோ அரிசி அது மட்டும்தான் மாதத்தில் ஒருத்தர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளும் போடுறது கிடையாது இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். முதலமைச்சர் விஜய் வந்தாக்கா கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் நல்லபடியாக பழைப்போம். ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக என்ன காங்கிரஸ் இருக்குது, இதை தாண்டி மாற்றா விஜய் 26ல் ஜெயிச்சிருவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக எங்களுக்காக எங்கள் ஓட்டு ஏழை எளிய மக்களுக்கு எங்களுக்கு ஓட்டு விஜய்க்கு தான். அப்போ இங்கே வந்து முதல்வர் வேட்பாளராக புஜியானந்த் நிற்பாரா? அதுக்கு ஆதரிப்பீங்களா? அது எங்களுக்கு தெரியாது. இல்லை, அவர் வந்து இங்கே எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இப்போ விஜயோட கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்காரு. யாராக இருந்தாலும் ஒரு நாட்டில் தான் நம்மளால முதலமைச்சராக இருக்க முடியும். ஆமாம். விஜய் இப்போ யார் கை காட்டுவாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க புஜியானந்தை கை காட்டினால் உங்களோட ஓட்டு அவருக்கு இருக்குமா? அது எங்கள் ஓட்டு எல்லாத்துக்கும் விஜய்க்கு தான் நாங்கள் கன்ஃபார்ம். யார் கை காட்டினாலும் அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? கண்டிப்பாக. ஆமாம், விஜய் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக. விஜய் ரசிகர்ப்பா. எவ்வளோ படத்தங்களாம் நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். நாங்கள் நடிச்சிருக்கோம். நாங்கள் எவ்வளோ நாங்கள் படத்தெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் அந்த விமர்சனம் தானே முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. வெறும் அவர் ஒரு நடிகர் அப்படின்றது இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நடிகர் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக செய்வார் ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஒரு சாதாரண குடும்பத்தில் அவர் பிறந்தார், வளர்ந்தார். அவரும் அக்கா தங்கச்சோட பிறந்தார். இந்த மாதிரி சூழ்நிலை அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்வார். கண்டிப்பாக செய்வார். அவர் எங்களுக்காக அவர் செய்வார் நம்பிக்கை. நாங்கள் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இருந்தாலும் இன்னமும் வந்து அவர் நடிகர், ரசிகர் கூட்டம் அப்படின்ற விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு முழு அரசியல்வாதியாக மாறிட்டாரா? எல்லாரும் சொல்கிறவங்க சொல்லி தான் சார் இருப்பாங்க. யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு தான் உள்ளே வரணும் இல்லை. இப்போ நம்மளுக்கே நிறைய விஷயம் அரசியலை பற்றி தெரியும். ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருந்து வந்தவங்களுக்கு கூட அரசியல் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இந்த ஃபீல்டில் வரப்போகிற அப்படின்னும் போது அவர் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் அவர் எப்படி பண்ணணும், என்னென்னலாம் செய்யணுன்றதை மேபி கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவர் தெரிஞ்சதால தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வர்றார். அவர் வந்ததை இத்தனை பேர் ஆதரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான அவருக்கு தெரியும், அவர் மேலே இருக்க நம்பிக்கை, அவருக்கு ஏதோ விஷயம் பண்ண போகிறாரு, ஒரு மாற்றம் ஏற்படும் நம்பி தான் எனக்கு வராங்க. மேபி அது நல்லா தான் நடக்கும் நாங்களும் நம்புகிறோம். 26ல் டிவிக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக சார். டிவிக்கு எங்கே நின்னாலுமே வெற்றி பெறும். அண்ட் பாண்டிச்சேரி மக்களோட ஆதரவு இங்கே நிறையா இருக்குது. ஸோ தெரியல, அவங்க கூட்டணி பொறுத்து இருக்குது. அவங்களோட பாண்டிச்சேரிக்கு அவங்களோட கொள்கைகள் என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து பாண்டிச்சேரி மக்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னாக்கா டிவிக்கே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் நெகட்டிவாக எதுவும் முடியாதுன்னு சொல்ல முடியல, வரும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அவங்க கொள்கைகள் பாண்டிச்சேரிக்கு எந்த அளவுக்கு பேஸ் பண்ணி இருக்குது, அது பாண்டிச்சேரி மக்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி டிவிக்கு கண்மூடித்தனமாக யாரையும் எலெக்ஷனில் ஓட் போட முடியாது. ஸோ ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் இருக்குது, பார்ப்போம். புதுவையில் வந்து எல்லா மக்களுக்குமான தரமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. தரமான ஆட்சி வந்துருக்கு. தரமான ஆட்சி நடந்தாங்க ரங்கசாமியாச்சு. ஆட்சியை தான் கேட்குறேன். தரமான ஆட்சி நடக்குது. தரமான ஆட்சி நடந்தாங்க ரங்கசாமியாச்சு. தரமான ஆட்சி தான். எல்லாருக்கும் மாதம் தமிழ்நாட்டில் வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து 30,000, 32,000 சம்பளம். இங்கே ஒரு 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 ஹோம் கார்டுக்கே வந்து 32,000 சேலரி. யூனியன் பேசினால ஒரு போலீஸ் அதிகாரி வந்துக்கு 40,000 சம்பளம், ஏட்டையாவுக்கு 45,000, 50,000 சம்பளம் மினிமம். அது எப்படி நீங்கள் வளர்ச்சின்றீங்க? ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் என்ன காங்கிரஸோட விஜய் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கும். அதான் தலைவர் சம்பந்தப்பட்டது. ஏன் தனிப்பட்ட கருத்து, அவங்க எனக்கு தெரிஞ்சது காங்கிரஸ் கூட்டணி அனுமே காங்கிரஸ் கூட்டணி விஜய். உங்கள் கருத்துப்படி பார்த்தா விஜயோட என் தனிப்பட்ட என் கருத்து கேட்டீங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி சேர் நினைக்கிறேன். விஜயோட வருகை இங்கே அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் பாண்டிச்சேரி டிவிக்கு வேற ஒரு ஆட்சி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லையா? பாண்டிச்சேரி அவ்வளோ அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் அவங்க தனிப்பட்ட பாண்டிச்சேரியில் ரங்கசாமி போதும். ரங்கசாமி ஆட்சி நல்ல ஆட்சி தான். தரமான ஆட்சியை கொடுக்குறது. ஆமாம், மக்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டு ஸ்கீம் சொல்லுங்கள். மக்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்குது, இதை சொல்லுங்கள், இது ஒரு பயன்பாடு ஒன்று இருக்குது. அதை சொல்லாமல் வேறு என்ன? மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கீம் இருக்குது. மக்கள் இது ஒரு 850 ரூபா கட்டுங்க, இதில் லட்சணம் வரும், எல்லாம் பாலிசி இருக்குது. அதை தெரிவிக்க மாட்டேறீங்க யாருக்குமே. வளர்ச்சி மக்கள் பெஸ்ட் ஸ்கீமை சொல்லுங்கள். என்ன ஸ்கீம் நடக்குது,
என்ன இது பண்ணால் இது உங்களுக்கு ஸ்கீம் கிடைக்கும் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு.